நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அறிவிப்பு வெளியானது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி நடப்பாண்டு பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டம் ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. எதிர்க்கட்சிகள் தாங்களும் நல்லது செய்வதில்லை, பிறரையும் நல்லது செய்ய விடுவதில்லை, குறைகளை மட்டுமே முன்வைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசு முதலீடுகளை பாதுகாப்பதும் இல்லை, இருக்கும் முதலீட்டாளர்களை தக்க வைப்பதும் இல்லை. கோவையில் உள்ள ஐடி நிறுவனம் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம். இலங்கைக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்து அறிக்கை. காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கு வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மல்லாகம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் மீனவர்கள் அடைப்பு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர். மீனவர்களை தீவிரவாதி போல் சுட்டுப் பிடித்தது ஏன் எனவும் கேள்வி. மீனவர்கள் பிரச்சனையில் திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதுகிறது. மீனவர்கள் பிரச்சனையில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநில உரிமை மற்றும் கல்வி அமைப்பு முறையை சீர்குலைக்கவே திருத்த விதிகளை யுஜிசி கொண்டு வந்துள்ளது. யுஜிசியின் திணிப்பிலிருந்து தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்றும் அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டார். கல்வித்துறையை சாராதவர்கள் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்ற அறிவிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. தலித் ஒருவர் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆளுநரின் கருத்து வலதுசாரிகளின் பக்கம் தலித்துகளை வளைத்து போடும் சூழ்ச்சி. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் புதன்கிழமை ஆலோசனை என தகவல். 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் வெளியான ஆடியோ உண்மைதான். வழக்கின் ஆதாரங்கள் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். வேங்கை வயல் விவகாரம் சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தனிமனித பிரச்சனையே காரணம் என தமிழக அரசு வாதம். வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இனி எவரும் தனித்து ஆட்சியமைக்க முடியாது என்றும் பேச்சு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா நிகழ்ச்சி.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 15 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள், செல்போன் மற்றும் பென்டிரைவ்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். புதுக்கோட்டை கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை சம்பவம் எதிரொலி. குவாரியில் கனிமவள அதிகாரிகள் நடத்திய சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கற்கள் அதிகம் வெட்டி எடுத்தது கண்டுபிடிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கின் விசாரணைக்கு தடை நீக்கப்பட்டதன் எதிரொலி. மீண்டும் புலன் விசாரணை தொடங்கியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் ஆடு, கோழி பலியிட தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு. மதுரை ஆட்சியர், காவல் ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. அரசு மினி பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணம் மாற்றியமைப்பு. அறிவிக்கப்பட்ட கட்டண மாற்றம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தமிழ்நாடு அரசு தகவல். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் பெற்ற உசிலம்பட்டி சார் பதிவாளர் கைது. உதவியாளரின் துணையுடன் லஞ்சம் பெற்றவரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். விருதுநகர் மாவட்டம் மண்குண்டாம்பட்டியில் பட்டாசு ஆலை வெடித்து விபத்து. தொழிலாளர்கள் பணிமுடிந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய விவகாரம். தனுஷ் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரிய நெட்ஃபிளிக்ஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். முல்லை பெரியாறு அணை உறுதியாகவே இருக்கிறது. அணை உடையும் என்ற அச்ச உணர்வு காமிக்ஸ் கதைகளில் வருவது போல் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. 16 வயதுக்குட்பட்டவர்கள் இரவு 11 மணிக்கு மேல் திரையரங்குகளில் நுழைவதற்கு தடை விதித்து தெலங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறாரை திரையரங்குகளில் அனுமதிக்கும் நேரம் குறித்த விதிகளை வகுக்கவும் மாநில அரசுக்கு ஆணை. உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா விளங்குகிறது. நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வேலையின்மை மற்றும் பணவீக்கத்திற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்திருக்கிறார்? தனக்குத்தானே நேர்மையானவர் என பட்டம் கொடுத்து வருவதாகவும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் புதன்கிழமை மௌனி அமாவாசை தொடங்குவதன் எதிரொலி லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித அருகாமையில் உள்ள பக்தர்கள் அயோத்தி கோயிலுக்கு வர வேண்டாம். தொலைதூர பக்தர்களின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ராமஜென்மபூமி நிர்வாகம் அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின் காசாவுக்கு திரும்பிய 3 லட்சம் பாலஸ்தீனியர்கள். அடிப்படை உதவிகளை அதிகரிக்கும்படி வலுக்கும் கோரிக்கை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை வென்றார் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா. கடந்த ஆண்டின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்ற நிலையில் அசத்தல்.
மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்த விடாமுயற்சி திரைப்படம். பத்திக்கிச்சி பாடலின் ரேசிங் வெர்ஷன் வீடியோ வெளியானது. ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் தனுஷ் நடிக்கும் தேரே இஷ்க் மெயின் படம். கீர்த்தி சனோன் இடம்பெற்ற தில் டீசர் வெளியீடு. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK25 திரைப்படம். படத்தின் டைட்டில் டீசர் நாளை மாலை 4 மணிக்கு வெளியாவதாக அறிவிப்பு.